வணக்கம். கவி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரித்து எழுதுக. அதாவது ஒரு வார்த்தை கொடுத்தா அதை எப்படி பிரிக்கணும், அதை எப்படி சேர்க்கணுன்றது இது வரைக்கும் நம்ம ஒரு ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருப்போம், ஒரு ரைமிங்கில் சொல்லியிருப்போம். ஒரு பிரித்து எழுதுக்குன்னா இப்படி தான். இப்போ தமிழ் எங்கள், தமிழ் கூட்டல் எங்கள்னு பிரித்து எழுப்போம். தமிழ் எங்கள் சேர்த்து எழுதுக்குன்னு சொன்னால் தமிழ் எங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃப்ளோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, பிரித்து சேர்த்து எழுதியிருப்போம். ஒரு சிலருக்கு தெரியும் அது புணர்ச்சி விதி பிரகாரம் தான் பிரிக்கிறாங்க அப்படின்ட்டு. உணர்ச்சின்னு சொன்னாலே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தெரியும். பட் ஆனால் உணர்ச்சி ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸின்றது புரிஞ்சிக்கினா அப்படின்றது ரொம்ப ஈஸி. இந்த வீடியோவில் பிரித்து எழுதுக அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் உணர்ச்சி விதியோட ரொம்ப ரொம்ப சுலபமாக ரொம்ப உங்களுக்கு புரியும் வகையில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு முழுமையாக புரியும் வகையில் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ முழுமையாக புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத கமெண்டில் தயவுசெய்து சொல்லுங்கள். அப்படி இல்லை சார் நீங்கள் ஒழுங்காக நடத்தலை, எனக்கு அவ்வளோ புரியல அப்படின்னா நீங்கள் கடைசியில் கமெண்ட்ஸில் எல்லாத்தையுமே தெரியுங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா 6 to 10 வரைக்கும் இருக்கிற புக்கில் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக அப்படின்ற வார்த்தைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன், நான் எல்லா வார்த்தைகளுமே எடுத்து அது எந்தெந்த விதியோடு வந்திருக்குதுன்றது தனித்தனியாக எடுத்து நான் போட்டு வச்சிட்டேன். ஆனால் இது எல்லாமே நம்ம சமச்சீர் கல்வி புத்தகத்தில் இருக்கக்கூடிய 6 to 10 அதில் எல்லா புத்தகத்திலிருந்து எடுத்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எந்த விதியோட பொருந்துதுன்றத அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் தனியாக பொறுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விதி காமிச்சு உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தனிக்குறில் முன்னொற்று உயிர் வரி நிரட்டும் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. இதில் 2 விதி பயன்படுது இதில். ஸோ இதெல்லாம் எப்படின்றது நம்ம நடத்தும் போது உங்களுக்கு புணர்ச்சியும் புரியும். அதே போல் இப்படி புணர்ச்சி விதியோடு தான் இது பிரித்து எழுதுகளை எப்படி நம்ம கரெக்டாக பிரிக்கிறது, எப்படி கரெக்டாக சேர்த்து எழுதுறது அப்படின்றத நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியான விதின்னு பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. இந்த விதி பார்த்தீங்கன்னா உடல்ன்று சொல்லிட்டாங்க. உடல்னா என்ன அப்படின்னா மெய்யெழுத்து. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புணர்ச்சினா என்னன்னு சொல்லிடுறேன். புணர்ச்சினா ஒன்றும் இல்லை, இது போல் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பிரிக்கும்போது அதில் முதல்ல இருக்கிறது நிலைமொழி, அதுக்கப்புறம் வர்றது வருமொழி. இந்த நிலைமொழி ஈற்றெழுத்தும் இந்த வருமொழி முதல் எழுத்தும் ரெண்டும் சேர்றதுக்கு பேர் தான் புணர்ச்சின்னு பேர். ஸோ இப்போ இதில் என்னென்ன விதிகளில் சேருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விதி ரொம்ப ஈஸியான விதி. உடல்னா மெய்யெழுத்து. அந்த மெய்யெழுத்து இந்த நிலைமொழி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்குது, மெய்யெழுத்து இருக்குது. அதனோட உயிர் ஒன்றிக்கும். அதனால் இந்த உடல் மேலே மெய்யெழுத்துனா நம்ம என்ன சொல்லுவோம், உடல்னு சொல்லுவோம். அந்த உடல் மேலே உயிர் என்ன ஆகிடும், ஒன்றிக்கொள்ளும். ஸோ அதனால் இந்த விதி எப்படின்னா உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இப்போ நம்ம தமிழ் எங்கள்னு பிரிச்சிட்டோம். தமிழ் கூட்டல் எங்கள் இது சரிதானா அப்படின்னு பார்க்கும்போது எந்த விதி பிரகாரம் இது சேரப்போகுது அப்படின்னா, கடைசியாக இந்த நிலைமொழியில் என்ன இருக்குது, மெய்யெழுத்து இருக்குது, புள்ளி வச்சு எழுத்து, ஒற்று எழுத்து. இந்த ஒற்று எழுத்தோட இந்த உடலோட என்ன சேரப்போகுதுன்னா இந்த உயிர் சேரப்போகுது. இந்த ஏவும் இந்த இழும் சேர்ந்ததுன்னா அப்போ அது என்ன அப்படின்னா தமிழ் கூட்டல் எங்கள், தமிழ் எங்கள். இது ரெண்டும் சேர்ந்தானது ழே. இது ரெண்டும் ஏவும் இந்த இழும் சேர்ந்தானது ழே. இது பார்த்தீங்களா ழே. இந்த இழும் ஏவும் சேருது. அது எந்த விதி பிரகாரம் சேருது, உடல் மேலே உயிர் ஒன்று தான். அப்போது நாம் பிரித்த வார்த்தை ரைட்டு தான். இது சேரும்போது எப்படி சேரும், இந்த இழும் ஏவும் சேர்ந்தானது ழே. அப்போ ரைட்டு தான். அப்போ இந்த வார்த்தை நம்ம பிரித்து பார்த்தது ரைட்டு தான். சேர்த்து இதே வார்த்தையை இது நம்ம பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுன்னு தனியாக படிக்க தேவையில்ல. ஒன்று பிரித்து எழுதுக்கு பார்த்துட்டாலும் சரி, இல்லை சேர்த்து எழுதுக்கு பார்த்துட்டாலும் சரி, இதில் நம்ம ஈஸியாக எப்படி கொடுத்தாலும் நம்ம எழுதிடலாம். இப்படி கொடுத்தாங்கன்னா இப்படி பிரித்து அங்கே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக பொருந்துதுன்னு விதியோட பொருத்தி பார்க்கணும். அப்போ பொருந்தும் போது இது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி
இந்த விதி பிரகாரம் இந்த தமிழங்கள் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன அவனளிப்போல் அப்படின்றது வந்தது. அவனளிப்போல் அப்படின்னு வந்திருக்குது. அப்போ இங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா அவன் கூட்டல் அளிப்போல்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ இது பிரகாரம் இது வந்து சேருதான்னு பார்க்கணும். இந்த இடத்துல நம்மளை பார்த்த உடனே உடல் இருக்குது, அதாவது மெய்யெழுத்து இருக்குது. இங்கே நம்ம வறுமொழியில் முதல்ல இருக்குது என்ன இருக்குது, உயிர் இருக்குது. அப்போ என்ன பண்ணும், இந்த உடல் மேலே இந்த உயிர் வந்து ஒன்றிக்கும். அப்போ என்ன விதி, இந்த விதி தான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இந்த இன்னும் ஆவும் சேர்ந்தா நான் இந்த வந்திருக்கு பாருங்க. இந்த நான் இந்த இன்னும் இந்த ஆவும் சேர்ந்தா நான். ஸோ அவனளிப்போல் அப்படின்றது இந்த நான் வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இது பிரிச்ச நம்ம சேர்த்து பார்க்கும்போது கரெக்டாக தான் பிரிச்சிருக்கோமா அப்படின்றத நீங்கள் பார்த்தா போதும். ஓகே. அடுத்தது நிலத்தினிடையே, நிலத்தின் கூட்டல் இடையே. இந்த இந்த இன்னும் ஈவும் அதே விதி பிரகாரம் தான். இது எல்லாமே நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை வார்த்தைகள்னா இது எல்லாம் 38 வார்த்தைகள். இந்த 38 சொற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ன விதிப்படி பிரகாரம் தான் எல்லாமே சேர்ந்துருக்கும். அந்த விதியில் மட்டும் வரக்கூடிய வார்த்தைகள் மட்டும் 6 to 10 இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையுமே பொறுக்கி தனியாக வந்து உங்களுக்காக நான் வந்து செஞ்சுருக்கேன். இது பார்த்துட்டு இது புரியுதா, இல்லை சார் இந்த இடத்துல எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நான் நடத்தினத்தில் இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்ற விதி எனக்கு புரியல சார் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிகிற வகையில் நான் சொல்லித்தரேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது எல்லாமே இப்போ நிலத்தினிடையே இந்த ஈயும் இந்த இந்த இன்னும் சேர்ந்ததுன்னா நீ, அவ்வளோதான். அங்கே பாருங்கள், இந்த இன்னும் இந்த ஈயும் சேர்ந்தன்னாங்க நீ. இது என்ன விதி, உடல் மேலே, உடல்னா அது மெய் எழுத்து, அதாவது நிலைமொழி ஈற்று எழுத்து மெய் எழுத்தும் இந்த வருமொழி முதல் எழுத்தும் சேருது, அவ்வளோதாங்க. இந்த இன்னும் ஈயும் சேர்ந்ததுன்னா நீ, அவ்வளோதான். நிலத்தினிடையே. அதே மாதிரி ஏன் என்று பிரிச்சிருக்காங்க, ஏன் கூட்டல் என்று. இது ரெண்டும் சேருதா, சேர்ந்து இந்த வார்த்தையை உருவாக்குதான்னு பாருங்க. இந்த இன்னும் ஏவும் சேர்ந்தனதை நே, அவ்வளோதான். ஏன் என்று, அவ்வளோதான். இங்கே நே வந்துக்கு பாருங்க, அவ்வளோதான். இந்த இன்னும் ஏவும் சேர்ந்தனதுங்க நே, அவ்வளோதான். அடுத்தது செயலிழக்க. இப்போ செயல் கூட்டல் இழக்க, இந்த இல்லும் ஈயும் சேர்ந்தா லி, இதே பாருங்க லி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இடமெல்லாம், இந்த இம்மும் ஏவும் சேர்ந்தானாங்க மே, இந்த பாருங்க இடமெல்லாம். அதே மாதிரி இந்த இம்மும் ஈயும் சேர்ந்தானாங்க குற்றம் இல்லாதவர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குற்றம் இல்லாதவர், குற்றம் கூட்டல் இல்லாதவன் பிரிச்சுட்டாங்க. அப்போ நீங்கள் சேர்த்து பார்த்தா இந்த வார்த்தை வருதான்னு பார்க்கணும். இந்த இம்மும் ஈயும் எந்த விதி பிரகாரம் சேருது, இந்த விதி தான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இது போல் எல்லாத்தையும் பாருங்க. இப்போ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காமிக்கிறேன். இப்போ மானம் இல்லா, அப்புறம் பொங்கல் அன்று, பொங்கல் கூட்டல் அன்று. அடுத்தது பொருளுடைமை, பொருள் கூட்டல் உடைமை. பயனில்லா, பயன் கூட்டல் இல்லா. களமேறி, களம் கூட்டல் ஏரி. அடுக்குமலை, அடுக்கும் கூட்டல் மலை. இந்த இடத்துல கூட்டல் போடலை, நீங்கள் போட்டுக்குங்க. நான் டைப் பண்ணும்போது இந்த இடத்துல ப்ளஸ் குறி போடலை. அடுக்கும் கூட்டல் அலை, அடுக்குமலை. இப்போ இதில் தான் பிரிக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து அடுக்கும் கூட்டல் அலை அப்படின்னு பிரிச்சுருவாங்க. ஆனால் இந்த இடத்துல பிரிக்கும்போது பார்த்து பிரிக்கணும். என்ன அப்படின்னா இந்த நிலைமொழி என்ன இருக்கு, இந்த இடத்துல நான் ப்ளஸ் போடலைங்க. இந்த இடத்துல ப்ளஸ் வரணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அடுக்கு மலை, இந்த மா பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இது எப்படி பிரிக்கிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ளோவில் சொல்லும்போது அடுக்கும் கூட்டல் அலை அப்படின்னு கூட ஒரு சிலர் பிரிச்சுடுவீங்க. ஆனால் நீங்கள் பிரித்தது ரைட்டான்றதை பார்க்கணும். இந்த இம்மும் இந்த ஆவும் சேர்ந்தா என்ன வரும், மா. அப்போ இது எந்த விதி பிரகாரம் சேருது, இந்த விதி தான். உடல் மேலே உயிர் வந்து ஒன்றுது,
அப்படின்ற விதி. அப்போ இது எப்படி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன் உடல்னா என்னன்னு. இந்த நிலைமொழி ஈற்றில் கடைசியாக ஒற்றெழுத்து, அதாவது மெய்யெழுத்து, அதாவது புள்ளி வச்சு எழுத்து, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா உடம்பு, அதாவது உடல். அந்த உடல் மேலே இந்த உயிர் எழுத்து ஒன்ற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு இந்த விதி தான் அப்படின்றத முடிவு பண்ணிடணும். அப்போ இந்த விதி பிரகாரம் இந்த இம்மும் ஆவும் சேர்ந்தா என்னன்னா மா. அப்போ நம்ம பிரித்தது இதுதான் ரைட்டு. வேறு ஆப்ஷனில் தப்பாக கொடுப்பாங்க. அப்போ அதை கரெக்டாக பார்த்து எழுதிடுங்க. அடுத்தது நூல் ஆடை, நூல் கூட்டல் ஆடை, இந்த இல்லும் ஆவும் சேர்ந்தா லா, அவ்வளோதான். எதிரொலிக்க. அடுத்தது தானொன்று, தான் என்று, இந்த இன்னும் ஏவும் சேர்ந்தா நே, அப்போ தான் என்று. குரலாகும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரலாகும். வானொலி, வான் கூட்டல் ஒலி. பெயர் அறியா, பெயர் கூட்டல் அறியா. மனமில்லை, மனம் கூட்டல் இல்லை. நேரமாகி, நேரம் கூட்டல் ஆகி, நேரமாகி. வாசல் அலங்காரம், வாசல் கூட்டல் அலங்காரம். எவனொருவன், எவன் கூட்டல் ஒருவன். நீருலையில், நீர் கூட்டல் உலையில். வானம் அளந்து, வானம் கூட்டல் அளந்து. வானம் அறிந்த, வானம் கூட்டல் அறிந்த. பாலூரும், பால் கூட்டல் ஊரும். தாமினி, தாம் கூட்டல் இனி. நலமெல்லாம், நலம் கூட்டல் எல்லாம். இடமெல்லாம், இடம் கூட்டல் எல்லாம். கலன் நல்லாம், கலன் கூட்டல் அல்லாம். கதிரென, கதிர் கூட்டல் என. காலிறங்கி, கால் கூட்டல் இறங்கி. போலுடன்றன, போல் கூட்டல் உடன்றன. சீவன் இல்லாமல், சீவன் கூட்டல் இல்லாமல். நமனில்லை, நமன் கூட்டல் இல்லை. ஊராண்மை, ஊர் கூட்டல் ஆண்மை. குணங்கள் எல்லாம், குணங்கள் கூட்டல் எல்லாம். இதோட இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதி இந்த வார்த்தையோட முடிஞ்சு போகுது. அடுத்தது தன்னொற்று இரட்டல், அதாவது இதுவும் மெய்யீற்று புணர்ச்சி தான். மெய்யீற்று புணர்ச்சினா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த நிலைமொழி ஈற்றில் கடைசியில் மெய்யெழுத்து இருக்கும், புள்ளி வச்சு எழுத்து இருக்கும், அதனால மெய்யீற்று புணர்ச்சி. இதுவே உயிர் முதல் புணர்ச்சினா முதல்ன்றது எங்கே சொல்லுவாங்க அப்படின்னா வருமொழிக்கு சொல்கிறது. ஈற்றுனா எதை சொல்லுவாங்கன்னா நிலைமொழிக்கு சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல மெய்யெழுத்து வரும், இல்லைன்னா கடைசியில் உயிர் எழுத்து வரும். அது பேர் உயிரிரு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது உயிர் முதல் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த இடத்துல புள்ளி வச்சு எழுத்து முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு இப்போதைக்கு வேணாம். புணர்ச்சின்னு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு புணர்ச்சி நல்லா விளக்கமாக சொல்லித்தரேன். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா அந்த விதி பிரகாரம் இதை நம்ம பிரிக்க முடியுதா அப்படின்றதான் தெரியணும். அப்போ இங்கேயும் கடைசியில் என்ன இருக்குதுன்னா மெய்யெழுத்து தான் இருக்குது. அப்போது மெய்யீற்று புணர்ச்சியில் தன்னொற்று இரட்டல்னு டாபிக். தன்னொற்று இரட்டல்னா என்ன அப்படின்னா நான் படித்த சிலபஸில் ஃபஸ்ட்டு படிக்கும்போதெல்லாம் தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும்னு இருக்கும். இப்பயும் அந்த விதி தான் இருக்குது. நான் ஆனால் அந்த விதி பிரகாரம் தான் போட்டிருக்கேன். இந்த விதியை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தன்னொற்று இரட்டல்ன்ற சுருக்கமாக சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த விதியிலே எல்லாமே புரிகிற மாதிரி இருக்கும். தனிக்குறில் முன்னொற்று உயிர் வரின் இரட்டுன்றதை இந்த விதியிலே புரியும். ஆனால் இங்கே தன்னொற்று இரட்டல் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கணவங்களுக்கு புரியும். என்ன சார் தன்னொற்று இரட்டல்னா எனக்கு ஒன்றுமே புரியல. ஒன்றுமே இல்லை. இது மாதிரி தனிக்குறில் ஒரு எழுத்து கா, அது குறில அப்படின்னா குறில் எழுத்து. நெடில்னா நெடில்னு உங்களுக்கு தெரியும். இது நெடில் எழுத்து இல்லை, குறுகி ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடிய அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் குறில் எழுத்துன்னு சொல்லுவோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்ச எழுத்து, அதாவது ஒற்று எழுத்து, மெய் எழுத்து, அதாவது ஒற்று எழுத்துன்னு சொல்லுவாங்க. இது என்னவா இருக்கணும்? ஓர் எழுத்தா இருக்கணும், அதுவும் குறில் எழுத்தா இருக்கணும். ஓர் எழுத்தா இருக்கணும். காவோ இல்லை ஏதோ வேற எந்த ஒரு எழுத்தோ ஓர் எழுத்தா அதுக்கு பக்கத்துல ஒற்று எழுத்து வந்ததுன்னா அந்த ஒற்று அது மட்டும் இல்லை, இங்க இது போல இந்த இடத்துல உயிர் வந்தா மட்டும்தான் இந்த ஒற்று இரட்டிக்கும். அதனால தான் இந்த விதியிலே சொல்லிட்டாங்க பாரு. இதுல இன்னொரு விதி எழுதி வச்சிருக்கீங்களா என்ன சார் அப்படின்னா இந்த விதி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விதி பிரகாரம் அது புணரும். ஃபர்ஸ்ட் இந்த இதில் எத்தனை விதி வருது? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த 38 வார்த்தைகள்ல ஒரு விதி மட்டும்தான். ஆனா இதுல 2 விதி வரும்.
அப்போ ஃபர்ஸ்ட் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். இங்க பாருங்க, இதுல பாருங்க, தனிக்குறில்னா கா, முன் ஒற்றுனா முன்னாடி ஒரு ஒற்றெழுத்து, உயிர் வரின் அப்படின்னா இந்த வருமொழி முதல்ல உயிர் வந்தா இது என்ன பண்ணுமா, அந்த ஒற்றெழுத்தை இரட்டிக்குமா. அப்ப எப்படி மாறுது, கண் எப்படி மாறும், கண். அங்க என்ன ஒற்றெழுத்து இருக்குதோ அது டபுள் ஆயிடும். அப்படியே கண் கூட்டல் உறங்கு அப்படின்னு மாறும். புரியுதுங்களா? இப்போ இவங்க 2 பேரும் சேருவாங்க. எப்ப பிரகாரம் சேருவாங்க, இது என்னது உடம்பு, இது என்னது உயிர். அதனால 2வது விதி, இந்த இடத்துல இந்த இந்த 2 வார்த்தை எதன் மூலயமா சேருது அப்படின்னா, இந்த தனிக்குறில் முன்னொற்று உயிர்வரின் இரட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. கண்ணுறங்குன்ற வார்த்தை நம்ம பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம், கண் கூட்டல் உறங்குன்னு பிரிச்சிருவோம். ஆனா பிரிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைப்போம்னா, அங்க ஒற்று எழுத்து இருக்குது, இங்க உயிர் எழுத்து இருக்குது, இது 2த்தையும் சேர்த்து எழுதிடலான்னு உங்களுக்கு வரும். ஆனா அப்படி சேர்த்து எழுதிட்டீங்கன்னா, இந்த இன்னும் ஊவும் சேர்த்துட்டீங்கன்னா நூ. அப்ப இந்த இன்னும் எங்கிருந்து வந்தது, அப்போ கணுரங்குன்னு தானே வரணும். கண்ணுரங்குன்னு வந்திருக்குது. எப்படி வந்திருக்குது அப்படின்னா, அப்போ நீ பார்க்கணும், ஓஹோ இது வந்து தனிக்குறிலு, அதுக்கு பக்கத்துல ஒற்றெழுத்து வந்தா அது இரட்டிக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் வந்து அந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இந்த இடத்துல இல்லு இருக்குது, இந்த இடத்துல ஏ இருக்குது. அதனால உடலோட உயிர் வந்து ஒன்றிக்கிச்சுன்னு இந்த இல்லும் ஏவும் சேர்த்தா இல்லையே, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஒரே விதியில் போச்சு. ஆனா இந்த இடத்துல அப்படி இல்ல. தனிக்குறிலா ஒரு புள்ளி வச்சு எழுத்து இருக்கா அப்படின்னா, அதுவும் உயிர் வந்திருக்கா அப்படின்னா இந்த விதி பொருந்தும். அந்த விதி பிரகாரம் அது ஒற்று இரட்டிச்சுக்கும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், கடைசியில மெய்யெழுத்து, ஃபர்ஸ்ட்ல உயிர் எழுத்து. அப்ப இந்த உடல் மேல உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி இந்த இன்னும் இந்த ஊவும் சேர்ந்தா நூ. அப்போ கண்ணுறங்கு. புரியுதுங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, கல் எடுத்து அதே மாதிரி காவுன்னது தனிக்குறியில இங்க இல்லு வந்திருக்குது. அப்ப என்ன பண்ணும், தனிக்குறியில் வந்துருக்குது. இங்க என்ன வந்துருக்குது, இந்த இடத்துல என்ன வந்துக்குது, ஏ ஏ வந்துக்குது. ஸோ அப்போ ஏ வந்ததுனால என்னது உயிர் வந்திருக்குது. இங்க தனிக்குறில் முன்னொற்று உயிர் வரின் உயிர் வந்திருக்குது. அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணும், இந்த இல்ல இந்த கல் இல்லு என்ன பண்ணும், டபுளா இரட்டிக்கும். டபுளா இரட்டிச்சு என்ன பண்ணும், இந்த ஏவும் இந்த இல்லும் சேர்ந்து என்ன ஆகும், லேவன் மாறும். எதை, இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி. அப்ப சேர்ந்ததுன்னா என்ன எடுத்து, கல் எடுத்து அப்படின்னு மாறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மின் அணு. இந்த இதை பிரிக்கும் போது எப்படி பிரிப்பீங்க, மின் கூட்டல் அணுன்னு பிரிப்பீங்க. ஆனா இந்த இடத்துல இன்னொரு நா வந்திருக்குது. அந்த நா எப்படி வந்தது, தனிக்குறில் முன்னொற்று உயிர்வரின் இரட்டாம். அப்போ இந்த இடத்துல இன்னொரு இன்னும் வந்ததுன்னா அந்த இன்னும் இந்த ஆவும் சேர்ந்து என்ன ஆயிடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்று எழுப்பதின்படி 2 சேர்ந்து நா. அவ்வளவுதான். இதே மாதிரி தான் தம்முயிரும். இந்த மூ எப்படி வந்ததுன்னா, இங்க இன்னொரு இம்மு வரும். எதுக்காக, தா வந்து தனிக்குறியில பக்கத்துல ஒற்று எழுத்து, அதனால இன்னொரு இம்மு வந்துக்கும். அந்த இன்னொரு இந்த இம்மும் இன்னொரு இந்த இம்மும் இன்னொரு இம்மு வரும். இந்த இம்மும் இந்த ஊவும் சேர்ந்தானது மூ. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தம்முயிர். எதனால உடல் மேல் இந்த விதி, இந்த இங்க வரக்கூடியது எல்லாமே 2 விதி வருங்க. இந்த 2 விதியை நான் வந்து ஃபுல்லா இந்த வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். கல்லறை கல் கூட்டல் அறை, பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும், கல் அதர் கல் கூட்டல் அதர். இது எல்லாமே என்ன அப்படின்னா தன்னொற்று இரட்டல் அல்லது தனிக்குறில் முன்னொற்று உயிர்வனி இரட்டும் என்ற விதிப்படி அந்த டாபிக் வந்து தன்னொற்று இரட்டல். இந்த விதியை இதை அப்படி சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா எதில் வரும் அப்படின்னா மெய்யீற்று புணர்ச்சி. எல்லாத்துலேயுமே கடைசியில் மெய் எழுத்து இருக்கும். அதனால மெய்யீற்று புணர்ச்சி. அவ்வளோதான். அடுத்தது குற்றியலுகர புணர்ச்சி. ஒன்றும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா உயிரிற்று புணர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. உயிரிற்று புணர்ச்சி ஈற்றுனாலே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஈற்று என்ற வார்த்தை யாருக்கு சாரும் அப்படின்னா நிலைமொழிக்கு மட்டும்தான் சாரும். முதல் என்ற வார்த்தை யாருக்கு சாரும் அப்படின்னா அது வருமொழிக்கு மட்டும்தான் சாரும். அப்ப ஈற்று என்பது இதுக்கு முன்னாடி மெய் ஈற்றுன்னு பார்த்தோம். ஈற்றுனா கடைசி எழுத்து. இந்த இடத்துல கடைசி எழுத்து என்ன இருக்குது, ரூ இருக்குது. அதை பிரிச்சா என்ன வரும், இரு கூட்டல் ஊ. சரிங்களா?
இதை மட்டும் பிரித்து காமிக்கிறேன், இந்த ரூவை மட்டும். அப்போ இரு கூட்டல் ஊ, அப்போ கடைசியாக என்ன எழுத்து வந்துக்குது, ஊ வந்துக்குது. அதனால தான் இதை உயிரீறு, கடைசியில் என்ன இருக்குது, ஈறுனானது கடைசி, அதனால உயிரீறு புணர்ச்சின்னு பேர். நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம், எல்லாத்துலேயுமே இந்த நிலைமொழியில், நிலைமொழினா முதல்ல கருத்து, வருமொழினா ரெண்டாவதாக கருத்து. அப்போ இந்த நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்குதுன்னா என்ன இருக்கு, மெய்யெழுத்து இருக்குது. அதனால அது மெய்யீற்று புணர்ச்சியில் பார்த்தோம். இப்போ 2 மெய்யீற்று புணர்ச்சி பார்த்தோம். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குது. அதனால இதை உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இது என்ன சொல்லலாம், உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ உயிரீற்று புணர்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குற்றியலுகர புணர்ச்சி. இந்த குற்றியலுகரம் என்ன சார் அப்படின்னா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம குற்றியலுகரம்னா என்னன்னு போடலான்னா, உகரம், அந்த உகர எழுத்து ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிறது தான் குற்றியலுகரம். அந்த குற்றியலுகரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கடைசியில் இந்த குசுடுதுபுரு வந்திருக்கும். இந்த பாருங்க, குசுடுதுபுருனா ஒன்றும் இல்லை, இந்த கசட தபர வல்லின எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, ஆறும். இது இக்கு, இது இச்சு, இது இட்டு, இது இத்து, இது இப்பு, இது இரு. இது மேலே உகரம் ஏறிச்சுன்னா அது பேர் தான் குசுடுதுபுரு, வேற ஒன்றும் கிடையாதுங்க. குசுடுதுபுருன்ன உடனே இந்த 6 எழுத்தை தான் குற்றியலுகரம்னு சொல்கிறாங்க. அந்த கசட தபரனது, கசட தபர 6 வல்லின எழுத்துக்கள் மேலேயும் என்ன ஏறுது, உகரம் ஏறுது. அப்போ இந்த உகரம் ஏறி அந்த எழுத்துக்களை தான் குசுடுதுபுருன்னு சொல்கிறாங்க. எந்த வார்த்தைகள்லாம் குசுடுதுபுரு வருதோ அது எல்லாமே குற்றியலுகர வார்த்தைகள். இந்த குற்றியலுகரம் 6 வகைப்படுன்றதை பார்த்துக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் இதில் பார்த்துங்க. இந்த குற்றியலுகரத்துக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுலாம் கொடுத்துருக்காங்க. இந்த குற்றியலுகரம் 6 வகைப்படுமா. அது என்ன அப்படின்னா, நெடில் தொடர் குற்றியலுகரமா, ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நெடில் தொடர் குற்றியலுகரம் இந்த ஃப்ளவரில் பாருங்கள், நெடில் தொடர் குற்றியலுகரம். அதுக்கடுத்தது ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். இது தெரியும். வன் தொடர்னா என்னன்னா வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வர்றது. மென் தொடர் ஞமன, இது கசட தபர, இது ஞமன, இது எரள வழல, அந்த இடைநிலை எழுத்துக்கள். இது எல்லாத்தையும் தொடர்ந்து வந்தால் அவர் என்னது குற்றியலுகரம். அப்போது நெடில் தொடர் குற்றியலுகரம்னு எப்படி சார் கண்டுபிடிக்குதுன்னா, ஒன்றும் இல்லைங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துக்கிறான் பாருங்க, இதை மட்டும் பார்த்தாலே போதும். இந்த எடுத்துக்காட்டில் பாகு, இதில் என்ன வந்துக்குது, கூ வந்துக்குது. மாசு என்ன வந்துக்குது, சூ வந்துக்குது. இதில் பாடு என்னது, டு. காதுல து, ஆறுல ரு. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் கடைசியில் என்ன எழுதுது, குசுடுதுபுரு எழுத்து, அந்த 6 எழுத்துக்களில் ஏதோ ஒரு எழுத்து தான் வந்திருக்குது. அப்போது இதில் 2 மட்டும் 2 எழுத்து கொண்டதாக இருக்கும். அதில் எழுத்து நெடில் எழுத்தா மட்டும்தான் இருக்கும். இப்படி இருந்தால் மட்டும்தான் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். ஏன் சார் அப்படி இல்லை, பஸ்ஸுன்னு ஒன்று வருது, அது என்ன சார், இப்போ பஸ்ஸுன்னு ஒரு வார்த்தை வருது, அது என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா, பஸ்ஸுனா ஒன்றும் இல்லை, அது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு அப்படின்னு இருக்கு. ஆனால் குசுடுதுபுரு வந்துக்குது சார், சூ வந்துருது சார், இது குற்றியலுகரம் சொல்லாமே, என்ன குற்றியலுகரம் சொல்லலாம் இதை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இது நெடில் தொடர் குற்றியலுகரம் அல்ல. அதே மாதிரி இந்த 6 குற்றியலுகரத்துலையும் சேராது. ஏன் அப்படின்னா, அது ஒரு தனி குறிலுக்கு பக்கத்தில் குசுடுதுபுரு வந்தது அப்படின்னா அது முற்றியலுகரத்தில் சேரும் பசு. இன்னும் இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இது போல் வந்துடுச்சு அப்படின்னா அது என்னது, இந்த 6 குற்றியலுகரத்துலையும் சேராது. எதில் சேரும், முற்றியலுகரம்னு ஒன்று இருக்குது, அதில் போய் சேர்ந்துடும். இப்போ நெடில் தொடர் குற்றியலுகரம்னா உங்களுக்கு புரியுதா, 2 எழுத்து கொண்டதாக இருக்கும். அது இன்னொரு எழுத்து கடைசியில் குசுடுதுபுரில் முடியும். அந்த 2 எழுத்தில் எழுத்து நெடில் மட்டுமே இருக்கணும். அது உயிர் நெடிலாக இருந்தாலும் சரி, இல்லை உயிர்மை எழுத்து நெடிலாக இருந்தாலும் சரி. இதில் பாருங்கள், பா, இதில் மா, இதை பா, இதில் கா, இதில் ஆ, இது எல்லாமே நெடில் எழுத்தை தொடர்ந்து ஒரு குசுடுதுபுரி எழுத்து வந்துக்குது. 2 எழுத்து மட்டும்தான் இருக்கணும் நெடில் தொடர் குற்றியலுகரமாக இருந்தால். அதுக்காக நீங்கன்னா என்ன சார், பாலாறு, இப்போ பா லா ரு, இது எதில் சார் சேரும் அப்படின்னா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், 2 எழுத்து கொண்டதாக இருக்கணும், அதில் எழுத்து நெடிலாக இருக்கணும், அப்புறம் குசுடுதுபுரு வரணும், அது ஒரு எழுத்து, 2 எழுத்தாக தான் இருக்கணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 3 எழுத்து இருக்கு. அதனால இது நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் வராது, உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் வரும்.
அதில் நாங்கள் உங்களுக்கு சொல்லும்போது நான் சொல்கிறேன். அடுத்தது ஆயுதத்தொடர் ஒன்றுமே இல்லை. ஆயுதத்தொடர் எவன் கூடயும் சேர மாட்டான். அது தனிநிலை அக்கேனெல்லாம் பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த குசுடு துப்புரு கடைசியில் வந்திருக்கும். இந்த பாருங்க, குசுடு துப்புரு. இந்த எழுத்து ஞாபகம் வச்சுனேன். கசட தப்பற அதில் உகரம் ஏறிச்சுனா தான் அதுக்கு பேர் குசுடு துப்புரு. அவ்வளோதான், வேற ஒன்றும் நீங்கள் அதை மனப்படம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குசுடு துப்புரு இங்கே பார்த்தீங்கன்னா கூ இருக்குது, தூ இருக்குது. அதுக்கு முன்னாடி யார் இருக்கிறது? அக்கு. அப்போ அதை தொடர்ந்து வர்றதுனால இது ஆயுத தொடர் கூற்றியல் உகரம். எந்த எழுத்து? அக்கு என்ற எழுத்து. எந்த எழுத்து? அக்கு என்ற எழுத்தை தொடர்ந்து வரதுனால இது ஆயுத தொடர் கூற்றியல் உகரம். அடுத்தது உயிர் தொடர் கூற்றியல் உகரம்னா என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ கேட்டிங்களே நீங்கள் பாலாறு. சார் பாலாறு நெடில் தொடர் கூற்றியல் உகரத்தில் வராதானா? வராது. ஏன் அப்படின்னா அதில் 3 எழுத்துக்குது. நான் என்ன சொல்லிக்கிறேன், நெடில் தொடர் கூற்றியல் 2 எழுத்து தான் இருக்கணும். அதுவும் ஃபர்ஸ்ட் எழுத்து நெடிலாக இருக்கணும். அப்புறம் குசுடு துப்புரு இருக்கணும், எதனா ஒன்று. அப்படி இருந்தால் தான் அது நெடில் தொடர் கூற்றியல். ஆனால் இது எல்லாமே நெடில் எழுத்து தான். இது ஒன்று குறில் எழுத்து. ஆனால் இது நெடில் தொடர் கூற்றியல் உகரம். ஏன் இல்லை? ஏன் அப்படி சார்னா இது உயிர் தொடர் கூற்றியல் உகரத்தில் வரும். எப்படி சார் அப்படின்னா, இந்த லாவை பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? இந்த லாவை பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? இல்லு கூட்டல் ஆ. இல்லு கூட்டல் ஆ. இந்த ஆவை தொடர்ந்து ரூ வரதுனால இவர் உயிர். அதனால இது உயிர் தொடர் கூற்றியல் வரும். புரியுதுங்களா? இப்போ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் உங்கள் புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் பாருங்க, அரசு. இந்த எழுத்தை பார்த்துணும். குசுடு துப்புரு பார்க்காதீங்க. சூவுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ரா இருக்குது. அந்த ராவை எப்படி பிரிப்பீங்க? இரு கூட்டல் ஆணு பிரிப்பீங்க. இரு கூட்டல் ஆணு பிரிச்சா ஆவை தொடர்ந்து தானே சூ வருது. அதனால இது உயிர் தொடர் கூற்றியல் வரும். எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான். கயிறு, இதில் ஈ வருது. ஈ கூட்டல் ஈ. அப்போ ஈயை தொடர்ந்து ரூ வருது. இப்போ பிரித்து வச்சிருக்காங்க பாருங்க, அவங்களே பிரித்து வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஈயை பிரித்தா ஈ கூட்டல் ஈ. அப்போ அது அப்படியே இதை தொடர்ந்து வரதுனால இது என்ன அப்படின்னா உயிர் தொடர் கூற்றியல் வரும். எல்லாத்துலேயுமே உயிர் வரும். அதனால உயிரை தொடர்ந்து இந்த குசுடு துப்புரு வரதுனால யாரு? சு, இந்த இடத்துல து, இந்த இடத்துல ரு, இந்த இடத்துல ரு. இது எல்லாமே உயிர் தொடர் கூற்றியல் வரும். அவ்வளோதாங்க. இந்த 3 புரிஞ்சிருச்சா? இந்த 3த்துலேயும் உயிர் தொடர் கூற்றியல் வரணும், நெடில் தொடர் கூற்றியல் வரணும். அவ்வளோதான் இதில். அதுக்கப்புறம் வன்தொடர் மென்தொடர் ஒன்றுமே கிடையாது. வன்தொடர்னா இங்கே பாருங்க, கசட தப்பற. இந்த 6 எழுத்தை தொடர்ந்து குசுடு துப்புரு வருதா? அவ்வளோதான். கண்ணை மூணு போடுங்க பாருங்க. இப்போ பாக்கு இங்கே என்ன இருக்குது? இக்கு இருக்குதா? இக்கில் என்னது? கசட தப்பறல. அப்போ இதுனா பார்த்த உடனே சொல்லலாம், இது இந்த பாக்குன்றது எது என்ன அப்படின்னா இக்கு வந்ததுனால, அப்புறம் கடைசியில் கூ முடிஞ்சதுனால, குசுடு துப்புரு வந்ததுனால இது வன் தொடர் கூற்றியல் உகரம். அதே மாதிரி பேச்சு. இதில் என்ன இருக்குது? கசட தப்பரில் இச்சு வந்துருக்குது. அப்போ சூ வந்துக்கிறதுனால இந்த கசட தப்பற இச்சுன்ற எழுத்து தொடர்ந்து வந்ததுனால இது என்னது? பேச்சு என்பது என்னது? வன்தொடர் கூற்றியல் உகரம். பாட்டு, பத்து, உப்பு, பற்று இது எல்லாமே வன் தொடர் கூற்றியல் உகரம். ஏன் அப்படின்னா இந்த கசட தப்பற எழுத்தை தொடர்ந்து குசுடு துப்புரு வருதுன்னு பாருங்க. அவ்வளோதான். அடுத்தது மென் தொடர் கூற்றியல் உகரம். நெம்மன இந்த 6 எழுத்தும் தொடர்ந்து குசுடு துப்புரு வருதா? இப்போ பங்கு. இப்போ என்ன இது? இங்கே தொடர்ந்து கூ வருது, இங்கே இஞ்சி தொடர்ந்து சூ வருது, இங்கே இன்ன தொடர்ந்து பூ வருது, இந்து தொடர்ந்து தூ வருது, இம்மு தொடர்ந்து பூ வருது, இன்னு தொடர்ந்து ரூ வருது. இந்த நம்மன 6 மெல்லின எழுத்தும் தொடர்ந்து குசுடு துப்புரு வருதுன்னா அதை அப்படியே பார்த்துட்ட உடனே டக்குன்னு இது மென்தொடர் கூற்றியல் உகரம்னு சொல்லிடணும். இடைத்தொடர் கூற்றியல் உகரமா? இந்த எரள வழல இந்த எழுத்துலாம் தொடர்ந்து உனக்கு குசுடு துப்புரு வருதா? அதை உடனே பார்த்த உடனே என்ன பண்ணிடணும்? டக்குன்னு என்ன பண்ணிடணும்? இது இடைத்தொடர் கூற்றியல் உகரம்னு சொல்லிடணும். இது இடைத்தொடர் கூற்றியல் உகரம்னு சொல்லிடணும். இப்படி வராதது இருக்குதா அப்படின்னா, இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா முறவு அப்படின்னு ஏதாவது ஒன்று வரும். அது முறவுன்னு வருது அப்படின்னா அதில் என்ன சார்? ஊ வந்திருக்குது. இப்போ முறவு ஏதாவது ஒன்று எழுதி கிடக்குன்னு சரி, எதோ ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று பார்த்தேன், ஏதோ ஒரு புக்கில் பார்த்தேன், கடைசியில் ஊ வரும். இப்போ முறவு இல்லைன்னா உறவுன்றத விட நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ உறவு இது என்ன சார் வரும்? இது எந்த இதில் உகரம் வருது, இதில் இவ்வு கூட்டல் ஊ வருது. இது எதில் வரல? குசுடு துப்புரில் வரல. அப்போ இப்படிலாம் வந்ததுன்னா அதுக்கு என்ன சார் பேர்னா அது முற்றியல் உகரத்தில் போய் சேரும். அதெல்லாம் முற்றியல் உகரம்லாம் ஒரு மாத்திரை அளவிலே ஒலிக்கும். குற்றியல் உகரம் மட்டும்தான் அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல குற்றியல் உகரம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்லிட்டேன்.
இதை கொஞ்சம் புரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சார் நீங்கள் வேகமாக போகிறீங்க, ஸ்லோவாக சொல்லுங்கன்னா நான் அழகான வீடியோ அடுத்த டைம் கூட உங்களுக்கு போடுறேன். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நம்ம குற்றியில் உகர புணர்ச்சி நம்ம பார்த்தீங்க, இதெல்லாம் குற்றியில் உகரம் தெரியுதா? இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வார்த்தையிலும் கடைசியில் குசுடுது ஒரு எழுத்து எதனா ஒன்று இருக்கும். இதை பாருங்கள், ரூ இருக்குது, பூ இருக்குது, தூ இருக்குது, டூ இருக்குது, கூ இருக்குது, டூ இருக்குது, தூ, சு, பூ, டூ, இது எல்லாமே குசுடுது பொருள் இருக்கும். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் இதில் தாங்க வருது. இந்த குசுடுது பொருள் குற்றியில் உகரத்தில் தான் இந்த புணர்ச்சி விதி அதிகமாக வருது. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ப்ளஸ் போடணும். அதில் ப்ளஸ் போட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது எல்லாமே இந்த குசுடுதுப்புரு தான் வந்தது. அப்போ இந்த குசுடுதுப்புரு வந்த உடனே நீங்கள் என்ன பார்த்துடணும் அப்படின்னா, இது எவ்வாறு புணரும்? ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு 2 விதி தான். பாருங்க, உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். உயிர் வரின் எங்கே வரும்? உயிர் எங்கே வரும்? உயிர் வருமொழி முதல்ல வரணும். வருமொழி முதல்ல உயிர் வரணும். குசுடுதுப்புரு நிலைமொழி ஈற்றில் குசுடுதுப்புரு இருக்குது. நிலைமொழினா உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். மறுபடியும் நீங்கள் ஒரு டைம் சொன்னால் நிலைமொழினா வருமொழினான்னு தெரிஞ்சுங்க. ஒரு வார்த்தையை 2ஆக பிரிக்கும் போது முதல்ல இருக்கிறது நிலைமொழி, அதுக்கப்புறம் வரது வருமொழி. நிலைமொழி ஈற்றும் வருமொழி முதலும் புணர்றது. அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன சார் புள்ளி வச்சு எழுதே இல்லை, எப்படி சார் சேரும் அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு விதி சொல்லிக்கிறான். இந்த இடத்துல உயிர் வந்ததுன்னா, அதுவும் இங்கே குசுடுதுப்புரு வந்ததுன்னா, இங்கே உயிர் வந்து இங்கே குசுடுதுப்புரு வந்துருதுன்னா, அந்த அந்த குசுடுதுப்புரு என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கே இருக்கிற மெய்யை விட்டுட்டு ஓடுறோம். எப்பா என்ன விட்றா சாமி ஆளை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த இரு கூட இருக்கிற ஊ என்ன ஆகிடும்னா விட்டுட்டு ஓடிடும். அப்போ அதனால தான் ஃபார்முலா, இந்த ஃபார்முலே இது பாருங்க, உயிர் வரின் ஊக்குரல்னா அந்த குசுடுதுப்புரு எழுத்து. உக்குரல் வந்து ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது மெய்யை விட்டுட்டு ஓடிடும். அப்போ ஓடிச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நின்று அப்படின்றது என்ன ஆகும்? அது நீ இன் இர் அப்படின்னு ப்ளஸ் அந்த இருந்து, நின் எப்படி ப்ளஸ் என்னது இருந்து அப்படின்னு என்ன பண்ணும்? மாறும். அதுக்கு அடுத்து என்ன தெரியும் உங்களுக்கு? பார்த்த உடனே தெரியும், இந்த இடத்துல புள்ளி வச்சு எழுத்து ஒட்டு எழுத்துக்கு சார் உடம்பு இருக்குது சார், இங்கே உயிர் இருக்குது சார். அதனால இவன் வந்து என்ன விதி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதி பிரகாரம் இந்த இரும் இந்த ஈயும் சேர்ந்த என்னது? ரீ. அப்போ நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்து, சாரி இங்கே இருந்த வரணும். நின்றிருந்த இங்கே தூணா இங்கே தூ, அப்போ என்ன வரணுங்க? தா வரணும். நின்றிருந்த என்னது? நின்றிருந்த, அப்போ நின்று கூட்டல் இருந்த அப்படின்னு பிரிஞ்சிருக்கும். நீ பிரித்தது சரிதானான்றதை இந்த புணர்ச்சி விதி பிரகாரம் நீ செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். சப்போஸ் இப்போ நின்று கூட்டல் இருந்த சேர்த்து சொல்கிறாங்கன்னா நின்றிருந்த அப்படின்னு நீங்கள் சேர்த்து எழுதணும். இந்த வார்த்தையை கொடுத்துட்டு பிரித்து எழுத சொன்னாங்கன்னா பிரித்து எழுதணும். அதே போல் தான் இதுலேயும் படிப்பு கூட்டல் அறிவு. இந்த இடத்துல என்ன வந்திருக்குது? இந்த இடத்துல உயிர் வந்திருக்குது. நமக்கு தேவை ஒரு உடம்பு தேவை. இந்த உயிர் போய் இந்த உடம்பு கூட சேராது. ஏன்னா இங்கே கடைசியில் இப்பு கூட்டல் ஊன்னு பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? ஊ இருக்கும். அப்போ இந்த ஊ ஆவும் என்ன பண்ணாது? ரெண்டும் சேராது. அப்போ அது என்ன பண்ணுது? அந்த டைமில் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்ற விதி பிரகாரம் இந்த ஊ ஓடிடும் இவனை விட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த ஊ ஓடி போச்சுன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? இப்புன்னு வரும். ஆல்ரெடி ஒரு இப்போ அதை பார்க்காதீங்க. இந்த இப்பும் இந்த ஆவும் சேர்ந்தனது பா, அவ்வளோதான் படிப்பறிவு. அடுத்தது அமுது என்று, அமுது கூட்டல் என்று. இப்போ இதில் இருக்கிற ஊ ஒன்றா ஆகிடும். இந்த இடத்துல என்ன வந்துக்குது? அதை பாருங்க, இங்கே சொல்லிட்டாங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. உயிர் வந்தா மட்டும்தான், இங்கே வருமொழி முதல்ல உயிர் வந்தா மட்டும்தான் இந்த நிலைமொழி ஈற்று உகரம், அதாவது குசுடுதுப்புரு, அந்த குசுடுதுப்புரு இருக்கணும். 6 எழுத்து மட்டும்தான் இருக்கணும். வேற எதாவது இருந்ததுன்னா அது வேற விதி வருது. அதை வந்து முற்றும் மற்றும் ஒரே வழி நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமுது கூட்டல் என்று, அமுது என்று, இதில் இருக்கிற உகரம் ஓடிச்சுன்னா இத்து, இங்கே ஏ. அப்போ இந்த ஏவும் இந்த இத்தும் சேர்ந்தானது
தே அவ்வளோதான். எந்த விதி பிரகாரம் இந்த இத்தையும் சேரும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது எப்போ? அவ்வளோதான். அதனால தாங்க நான் 2 விதி இங்கே போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாட்டு கூட்டல் இருக்கும். இங்கே இட்டு, இங்கே ஈ. இந்த ஊ ஓடுறோம். எது? இந்த விதி பிரகாரம். அப்போ பாட்டு இருக்கும். இந்த இட்டும் ஈயும் சேர்ந்தா டீ. கொங்கு அலர். இது கொங்கலர். கொங்கு கூட்டல் அலர். கண்டறி. கண்டு கூட்டல் அரி. இல்லாது இயங்கும். இல்லாது கூட்டல் இயங்கும். மாசற. மாசு கூட்டல் அற. சிறப்புடையார். சிறப்பு கூட்டல் உடையார். பாட்டிசைத்து. பாட்டு கூட்டல் இசைத்து. உள்ளுவதெல்லாம். உள்ளுவது கூட்டல் எல்லாம். நாடென்று. நாடு கூட்டல் என்று. மூச்சடக்கி. மூச்சு கூட்டல் அடக்கி. இன்புற்றிருக்க. இன்புற்று கூட்டல் இருக்க. எளிதாகும். எளிது கூட்டல் ஆகும். இரண்டல்ல. இரண்டு கூட்டல் அல்ல. தந்துதவும். தந்து கூட்டல் உதவும். காடெல்லாம். காடு கூட்டல் எல்லாம். கிழங்கெடுக்கும். கிழங்கு கூட்டல் எடுக்கும். நேற்றிரவு. நேற்று கூட்டல் இரவு. அனைத்துண்ணி. அனைத்து கூட்டல் உண்ணி. யாதெனின். யாது கூட்டல் எண்ணின். தீதுண்டோ. தீது கூட்டல் உண்டோ. யாண்டுளனோ. யாண்டு கூட்டல் உளனோ. இன்றாகி. இன்று கூட்டல் ஆகி. ஏடெடுத்தேன். ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார். துயின்று கூட்டல் இருந்தார். என்றுரைக்கும். என்று கூட்டல் உரைக்கும். கேடில்லை. கேடு கூட்டல் இல்லை. வனப்பில்லை. வனப்பு கூட்டல் இல்லை. வனப்பில்லை. வார்ப்பெனில். வார்ப்பு கூட்டல் எனில். கோட்டோவியம். கோட்டு கூட்டல் ஓவியம். செப்பேடு. செப்பு கூட்டல் ஏடு. செப்பேடு. எழுத்தாணி. எழுத்து கூட்டல் ஆணி. எழுத்தாணி. எழுதென்ப. எழுத்து கூட்டல் என்ப. எழுத்தென்ப. எழுத்தென்ப. கரைந்துண்ணும். கரைந்து கூட்டல் உண்ணும். கரைந்துண்ணும். கற்றனைத்தூறும். கற்றனைத்து ஊறும். கற்றனைத்து ஊறும். தேர்ந்தெடுத்து. தேர்ந்து கூட்டல் எடுத்து. இப்போ இங்கே என்ட்ரு கொடுக்கும்போது இந்த புள்ளி இங்கே வந்துட்டு இருக்குது. அதனால் ஒரு புள்ளி வைக்கல. இந்த புள்ளி இங்கே இருக்குது. சரி, ஓகே. அடுத்து இன்புருக. இன்பு கூட்டல் உருகு. இன்புருகு. நாடென்ப. நாடு கூட்டல் என்ப. என்றென்றும். என்று கூட்டல் என்றும். அறிந்தனைத்ததும். அறிந்தது அனைத்ததும். அறிந்ததனைத்ததும் அப்படின்னா அறிந்தது கூட்டல் அனைத்ததும். சீருக்கேற்ப. சீருக்கு கூட்டல் ஏற்ப. விழுந்ததங்கே. விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திருந்து. செத்து கூட்டல் இருந்து. பாடறிந்து. பாடு கூட்டல் அறிந்து. கசடற. கசடு கூட்டல் அற. பெற்றெடுத்தோம். பெற்று கூட்டல் எடுத்தோம். என்று இருள். என்று கூட்டல் இருள். விலங்கொடித்து. விலங்கு கூட்டல் ஒடித்து. நண்பர்க்கங்கு. நண்பர்க்கு அங்கு. நண்பர்க்கு கூட்டல் அங்கு. திறந்தற்று. திறந்து கூட்டல் அற்று. விழித்தெழும். விழித்து கூட்டல் எழும். 53 வார்த்தை. இதுல மட்டுமே அதிகமான வார்த்தை. என்ன விதி? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அந்த விதி பிரகாரம் இந்த குற்றியலுகிற புணர்ச்சி 51 வார்த்தை இருக்குது. அடுத்தது குற்றியலுகிற புணர்ச்சியிலேயே இப்போ எனக்கே ஒரு சில டைம்ல இது என்ன ஆயிடுச்சுன்னா கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விளக்கமா இது பார்த்தீங்கன்னா 11th 12th புக்கில் நல்லா இந்த விதி கொடுத்துருக்காங்க. நம்ம லோயர் கிளாஸில் 6 to 10 இந்த விதியெல்லாம் எதுவும் கொடுக்கல. இப்போ குற்றியலுகிற புணர்ச்சியில் பார்த்தீங்கன்னா டர ஒற்று இரட்டும். அதுனா சார் டர ஒற்று இரட்டும்னா டா சம்பந்தமான எழுத்தோ இல்லை ரா சம்பந்தமான எழுத்தோ நிலைமொழி ஈற்றில் அதாவது குசுடுதுபுரா வந்திருந்ததுன்னா குசுடுதுபுரா வந்திருந்து அந்த ஒற்று எழுத்து என்ன பண்ணும்? டர ஒற்று அப்படியே என்ன பண்ணும்? இரட்டிக்கும். அப்படி எப்படின்னா சார்னா நெடில் தொடர் கூற்றியலுகரமாக இருந்தாலும் சரி, இல்லை உயிர் தொடர் கூற்றியலுகரமா, இது 2 மட்டும்தான். உங்களுக்கு நெடில் தொடர் கூற்றியலுகரனா என்னன்னு தெரியும், உயிர் தொடர் கூற்றியலுகரனா என்னன்னு தெரியும். அந்த இடங்கள்ல அதுவும் டாவும் ராவும் வந்திருந்தா மட்டும்தான், வேற எந்த குசுடுதுபுரும் கிடையாது. இந்த டாவோ இல்லை ராவோ அந்த 6 குசுடுதுபுரில் இந்த டாவும் ராவும் வந்திருந்தா மட்டும்தான் அந்த ஒற்று இரட்டித்து வேற்றுமை மிகவே. அப்படின்னா வேற்றுமை எழுத்து ஏதாவது ஒன்று மிக்கு புணரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நெடில் தொடர் கூற்றியலுகரமாக இருக்கணும் அல்லது உயிர் தொடர் கூற்றியலுகரமாக இருக்கணும். இது 2த்துல ஏதாவது ஒன்று வந்து அதுலேயும் என்ன இருக்கணும்? டர ஒற்று தான் இருக்கணும். என்ன ஒற்று? இந்த டர ஒற்றுனா என்னன்னா இந்த குசுடுதுபுர் வந்து
அந்த இடத்துல இந்த இட்டு அப்படியே அதான் இந்த குசுடு துப்புனா அந்த டானா டூ வரும், ரானா ரூ வரும். அவ்வளோதான், வேற எதுவும் வரப்போகிறது கிடையாது. இந்த டூவுக்கு உள்ள ஒரு இட்டு போட்டுக்கணும், அவ்வளோதான். இந்த ரூவுக்கு உள்ள ஒரு இரு போட்டுக்கணும். அந்த ஒற்று இரட்டிக்கும். இது உள்ள என்ன ஒற்று இருக்குது? இரு இருக்குது. இதில் என்ன ஒற்று இருக்குது? இட்டுக்குது. அந்த ஒற்று தான் இரட்டிக்கும், வேற ஒன்றும் இல்லை. நானே இதை சேர்த்து எழுதும்போது காடு கூட்டல் ஆறு காட்டாறுன்னு வந்துருச்சு. அப்போ நம்ம என்னன்னா நெடில்தொடர் குற்றியலுகரத்தோட நெடில்தொடர் குற்றியலுகரத்துல நம்ம என்ன இதை யோசிக்கணுன்னே, தனிக்கூறில் முன்னொற்று உயிர்வரின் இரட்டும் நம்ம ஒரு விதி படித்தோம். அது பிரகாரம் இது தனிக்கூறிலும் இல்லை, ஆனால் நெடில் எழுத்து. அதனால எப்படா அந்த ஒற்று இரட்டைக்குன்னு சொல்லிட்டு 11th புக்கு நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்க அழகாக கொடுத்துருக்காங்க. நெடில் தொடர் கூற்றியலுகரமா, இது நெடில் தொடர் கூற்றியலுகரம் தானே. காடு என்பது என்னது? 2 எழுத்து, அதில் குசுடு துப்புரு வந்துக்குது. ஆறு என்பது 2 எழுத்து, அதில் ஒன்று குசுடு துப்புரு வந்துக்குது. அதில் ஒன்று நெடில். ஒரு அந்த நெடில் 2 எழுத்தாக இருக்கணும், எழுத்து நெடிலாக இருக்கணும். அது நம்ம சொல்லுவோம் குற்றியலுகரம். அதில் என்ன வந்துருக்கணும்? குசுடு துப்புரு வந்துருக்கணும். அதுவும் நெடில் தொடராக இருக்கணும், உயிர் தொடராக இருக்கணும். அதுவும் என்ன, தர ஒற்று மட்டும்தான் இரட்டிக்கும். இந்த டூவாக இருந்தால் இட்டு வரும், ரூவாக இருந்தால் இரு வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அது பிரகாரம் காடு கூட்டல் ஆறு. அப்போ இது என்னன்னா, இது ஒன்றுமே இல்லை, தர ஒற்று இரட்டிக்கும். நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரம் தர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே அப்படின்ற பிரகாரம். அப்போ அதே மாதிரி உயிர் வந்ததுன்னா இந்த உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடுன்ற பிரகாரம் ஒரு ஒற்றும் இரட்டிக்கும். இந்த டூ என்ன ஆகும்னா இட்டு கூட்டல் ஊவா மாறும். இது எப்படி மாறும்? காட்டு கூட்டல் ஆறுன்னு மாறும். இது எப்படி மாறும்? காட்டு கூட்டல் ஆறுன்னு மாறும். இந்த டூ தான் இந்த இட்டு கூட்டல் ஊ. அப்புறம் இந்த ஆவும் இந்த ஊவும் சேர்ந்தானது என்னது? இந்த ஆவும் சாரி இந்த ஊ ஓடிடும். சாரி இந்த உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடு இந்த ஊ ஓடிடும். இந்த இட்டும் இந்த ஆவும் சேர்ந்தா டா, காட்டாறு. புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க உயிர் வரலைனாலும் இது என்ன வந்துக்குது? நெடில் தொடர் குற்றியலுகரம். ஆனால் இதை எப்படி எழுதணும்? சேர்த்து எழுதும்போது ஆறு கூட்டல் நீர், ஆறு நீர்னு எழுதக்கூடாது. அப்போ என்ன பண்ணும்? ஆற்று நீர். அப்போ இங்கே இந்த ஒற்று எப்படி சார் வந்தது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இது நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்போ நெடில் தொடர் குற்றியலுகரம்னா குசுடு துப்புரில் அந்த ரூ வந்திருக்குது, அதனுடைய ஒற்று எழுத்துனது இரு. அப்போ இந்த இடத்துல இரு போட்டு எழுதிக்க வேண்டியதான். அதுக்கு விதி என்னன்னா, நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் தர ஒற்று இரட்டும். இந்த இடத்துல இந்த விதி பயன்படாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல உயிர் வரல, வந்தால் மட்டும்தான் இந்த விதி இங்கே யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கேயும் உயிர் வரல, இங்கேயும் உயிர் வரல, இங்கேயும் உயிர் வரல. அப்போ ஒரு விதி மட்டும்தான் இதுக்கலாம். இந்த இடத்துல இட்டு மட்டும் போட்டு எதுனா போதும். இந்த இடத்துல காட்டு. ஏன் அப்படின்னா இது நெடில் தொடர் குற்றியலுகரம் 2 எழுத்து கொண்டுதான் வந்துக்குது. அப்போ தர ஒற்று மட்டும் இரட்டும், தர ஒற்று மட்டும் இரட்டும். இந்த இடத்துல கயிற்று வண்டின்னு தான் எழுதணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும்போது என்ன வரணும்? கயிற்று வண்டி அப்படின்னு சேர்த்து எழுதணும். பகட்டு வாழ்க்கை. இந்த இடத்துல எப்படி இட்டு வந்தது அப்படின்னா இதான். இது வந்து இது என்ன சார்? இதெல்லாம் ரைட்டாக சொல்லிட்டீங்க, நெடில் தொடர் குற்றியலுகரம். ஓகே, இது நெடில் தொடர் குற்றியலுகரம், இது நெடில் தொடர் குற்றியலுகரம். இது என்ன சார் அப்படின்னா, இந்த கயிறு இந்த ஈயை பிரிச்சிங்கன்னா வரும் ஈ கூட்டல் ஈ, ஈ கூட்டல் ஈ. அப்போ ஈயை தொடர்ந்து தானே ரூ வருது. அப்போ இது என்ன சொல்லுவீங்க? இது உயிர் எழுத்து. இந்த உயிர் எழுத்தை தொடர்ந்து ரூ வந்ததுனால இது உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்போ இந்த தர ஒற்று எங்கே மட்டுமே பொருந்தும்? நெடில் தொடராக இருந்தால் பொருந்தும், உயிர் தொடராக இருந்தால் மட்டும் பொருந்தும், அவ்வளோதான். அப்போது இது உயிர் தொடர் குற்றியலுகரம். அதனால் இதுக்கு முன்னாடி இந்த எழுத்து என்ன இருக்குதோ அதனுடைய ஒற்று போட்டுக்கணும். அந்த இடத்துல இதோ இரு போட்டாச்சு. அதே மாதிரி இங்கே இட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். இது கோடு. என்னது? கோடு. ரெண்டு எழுத்து தான் இருக்குது, அதில் ஒன்று நெடில் இருக்குது. அதனால் இது நெடில் தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி என்ன வந்திருக்குது? உயிர் வந்துக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம்னால இந்த தர ஓட்டு இரட்டுன்றதுனால இட்டு போட்டுக்கணும், இந்த கோட்டுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த டூவில் இருக்கிற ஊ என்ன ஆகிடும்? ஓடிடும். அப்போ இங்கே ஒரு இட்டு இருக்கும்.
இந்த இட்டு இந்த ஊவும் சேர்ந்தா என்ன ஆகும்? டூவா மாறிடும். அப்போ கோ டு கீர். புரியுதுங்களா? அதேமாரி இது வந்து உயிர் தொடர் குற்றியலுக்கு வரும். வயிற்று வலி. இந்த இந்த இது என்ன பண்ணும்? டர ஒற்று இரட்டுன்றதுல இந்த ஒரு இரு போடணும். அவ்வளோதான். அப்படியே மீதி சேர்த்து எழுதிக்க வேண்டியதான். இது முரட்டு காலை. முரடு கூடல் காலை அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதும்போது மாற்றி எழுதுறோம். முரடு காலை அப்படின்னு நம்ம இதை பிரித்து இது சேர்த்து எழுதுல எதனா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதுவோம்? முரடு காலை அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். ஆனால் இதில் இன்னொரு விதி வருது. என்ன விதினா, இதுவும் கூட வல்லின எழுத்துக்கள் மிக்கு வருது. எப்படின்னா, தரவொற்று பிரகாரம் இது என்னது அப்படின்னா உயிர் தொடர் குற்றியல உரம். இது இந்த ராவை பிரிச்சிங்கன்னா இரு கூட்டல் ஆ. இந்த ராவை பிரிச்சிங்கன்னா என்னது? இரு கூட்டல் ஆ. அதனால ஆவை தொடர்ந்து டூ வந்ததுனால இது உயிர் தொடர் குற்றியல உரம். அது உங்களுக்கு புரியும். அதனால இந்த டூவுக்கு அதுக்கு என்னுடைய ஒற்றெழுத்துனா இட்டு. அப்போ என்ன பண்ணும்? இந்த இடத்துல ஒரு இட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்க ஒரு இக்கு வந்துருக்குது. அது எப்படி சார் வந்துருக்குது அப்படின்னா, இயல்பா ஒரு இதுல கடைசியில் என்ன எழுத்துருக்குது? ஊ எழுத்துருக்குது. இயல்பாலேயோ இல்லை விதியாலேயோ நீங்க 9th புக்கில் இப்போ இருக்கிற புக்கில் வந்து வல்லின மிகு இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 78வது பக்கத்தில் வல்லினம் 78வது பக்கத்துலையும் 79வது பக்கத்துலையும் வல்லினம் மிகு இடங்கள் 113வது பக்கத்துலையும் 114வது பக்கத்துலையும் வல்லினம் மிகா இடங்கள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சந்திப்பிழையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சந்திப்பிழையில் கிட்டத்தட்ட நான் சந்திப்பிழை வீடியோ போடுறேன். சந்திப்பிழையில் அந்த கொஷினை எடுத்து வச்சுக்கின்னு இந்த பேஜை எடுத்து வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 கொஷினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும். இந்த விதியெல்லாம் படிச்சிங்கன்னா மறந்து போயிடும். ஆனால் படித்து மனப்படமாக வச்சுக்கிறீங்கன்றது ஓகே. ஆனால் இதெல்லாம் வல்லினம் மிகக்கூடிய இடங்கள். இதுனா ஏதோ ஒரு விதியால் வல்லினம் மிகுது. இல்லை இயல்பா நின்ற ஒரு விதி ஒரு உயிருக்கு முன்னாடி வல்லினம் மிகுன்னு என்னன்னு சொல்கிறாங்க? விதி சொல்லுது. அப்போ அது பிரகாரம் இயல்பினும் நின்ற இந்த உயிர் முன் கசதப மிகும். இல்லைனா ஏதோ ஒரு விதியால் இங்கே கசதப மிகும். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா 3 தரவொற்று இரட்டும் நெடில் தொடராக இருக்கணும், உயிர் தொடராக இருக்கணும். அந்த இடத்துல தரவொற்று இரட்டும். அந்த இடத்துல கசதப மிகிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று இயல்பா கடைசி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்ததுன்னா இதில் ஊ வந்துக்குது. அது பிரகாரம் இயல்பினும் அப்போ கசடத்தப்புறம் கசதப்ப எழுத்து பா வந்தால் இப்பு போட்டு எழுதணும். இல்லைனா ஏதோ ஒரு அந்த வல்லினம் மிகும் என்ற விதியாலையும் இங்கே நிற்கும். அவ்வளோதான். இந்த விதியை பார்த்தோன்னே பயந்துறாங்க. இயல்புனும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இக்கு இந்த இடத்துல ஊ வந்ததுனால இங்கே கசதப்ப எழுத்து வந்ததுனால உயிர் முன் கசதப மிகும்ன்ற பிரகாரம் என்ன பண்ணலாம்? நீ முரட்டு காலை. இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா உயிர் தொடர் நெடில் தொடர் குற்றியலுகரங்களில் கசதபம் மிகும். குற்றியலுகரங்களில் கசதபம் மிகுது. நீங்கள் விதியை இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அப்போ இது பிரகாரம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது தர ஒற்று வந்துக்குது. இது வந்து ஒரு நெடில் தொடர் குற்றியலுகரம். 2 எழுத்து தான் இருக்குது. அதில் ஒன்று நெடிலும் ஒன்று குசுறு தூவுரு. அதனால என்ன பண்ணுது? இது கூட போய் சேரப்போகுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இரு போட்டுக்கணும். தர ஒற்று இரட்டுன்ற பிரகாரம் இரு போட்டுக்கணும். இங்கே இப்பு போட்டு எழுதணுமா அப்படின்னா இந்த இடத்துல போட காணாம். ஒரு சில இடத்துல மிக்கு புணரும், ஒரு இடத்துல என்ன பண்ணுது? மிக்கு புணராது. அதுக்கடுத்து வயிற்று பசி இந்த இடத்துல இப்பு போட்டு எழுதியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா உயிர் தொடர் குற்றியலுகரம். இதுவும் உயிர் தொடர் குற்றியலுகரம். இதெல்லாம் பார்த்துக்குங்க. இது எல்லாமே இந்த விதி பிரகாரம் புணருது. மீதியை நம்ம முற்றியலுகர புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பாருங்கள், முழுமையாக பாருங்கள். இதில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். இன்னும் அழகாக நான் வந்து மெதுவாக டைமிங் கொஞ்சம் கம்மியாக கிட்டத்தட்ட இதுவே ஒரு 50 நிமிஷம் போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நல்லா சொல்கிறேன். ஆனால் என்னுடைய நிறை குறைகள் எப்படி இருக்குது வீடியோ அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னுடைய நிறைய சொல்கிறீங்களோ இல்லையா, கண்டிப்பாக குறைய சொன்னால் மட்டும்தான் நான் வீடியோ அடுத்த டைமிங் எப்படி போடுறதுன்றது தெரியும். அதனால் கொஞ்சம் சொல்லுங்கள் நான் எப்படி டீச் பண்ணியிருக்கேன்றது. தேங்க்யூ.